நனி பசுபொலியும் பாலும் தென்னை நல்கிய புலியுள்ள நீரும் இனியனை என்பேன் என்னிடம் என் தாயாம் தமிழை இனிமை என்பேன் என்று தமிழை போற்றி ஏற்றிக்கொண்டு என்னை ஈன்றெடுத்த பெற்றோர் மார்க்கண்ட பிள்ளை ராஜேஸ்வரி அம்மாவை, என்னை வளர்த்தெடுத்த தந்தையார் பேரன்புக்குரிய முருகவேள் ஐயா ராஜேஸ்வரி அம்மையாரையும் போற்றி, எனக்கு கல்வி உரித்த ஆசிரியர்கள் யாவரையும் போற்றி நின்று இந்த விழாவிலே வந்து இதுவரை இறுதிவரையாக இருக்கின்ற என்னுடைய அன்புள்ளங்களுடைய பாதங்களை என்னுடைய சிரசு மீதாக ஏற்றி வணங்கிக் கொண்டு, ஏனென்றால் என்னுடைய மைத்தொடர் அன்பழகன் கொழும்பிலிருந்து வந்திருக்கிறார் தொலைபேசி அழைப்பு ஏற்று. ஏனென்றால் நாங்கள் செட்டியார் கிணற்றில் இரவில் சுதந்திர குளிப்பு குளிக்கிறார்கள். செட்டியார் கிணற்றில் இரவில் சுதந்திர குளிப்பு குளிக்கிறார்கள். 8 குடும்பங்கள் அந்த கிணற்றை பங்கு பற்றிய ஒரு அன்புக்குரிய அன்புள்ளங்கள் பக்கத்தில் வேண்டார். இப்படி நாங்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு வாழ்ந்த காலம் ஏறெண்ணம் அந்த சுற்றாடல் 8 குடும்பம் அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கவை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இந்த இடத்துல நான் கூறக்கூடிய விடயம் என்னென்றால், நான் இந்த நூலை 2023ஆம் ஆண்டுல வெளியிட இருந்தனா நேரம் இடம் தரவில்லை. நேற்று வெளியிட இருந்தனா என்னுடைய மகனும் இன்னொரு ஆசிரியரும் தங்களுக்கு நேரமில்லை இன்று வைக்க சொல்லி கேட்டிருந்தார்கள். அப்போ இன்று அதை ஒழுங்கு செய்திருந்தேன். இப்பொழுது என்னுடைய அம்மா உடைய ஞாபகம், நான் விக்டோரியா கல்லூரியில் பேசிவிட்டு வருகிறேன். 1ஆம் இடம் பேச்சு போட்டியில எங்களுடைய அம்மா அந்த பன்னாகத்துல அந்த வடக்கடை மூலையில கிரே வாட்டர் போட்டில் பாலை வச்சு கொண்டு நின்றவர் அதை வாங்கி குடிச்சேன்னா அந்த பால் தான் இப்ப பேச வைக்குது. வலிமை சேர்ப்பது தாய் உழைப்பாளடா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தையடா அந்த பாரதி சொல்லுவான். என்ன பேச விட்டால் விடமாட்டேன் சொல்லுதான் தலைவர் சொன்னார். குறுகிய நேரத்தில் விட சொல்லி 3 நிமிஷம் தான் என்னுடைய கருத்துக்களை கூற நான் ஆவலாக இருக்கிறேன். அப்படி என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய அப்பா என்னென்றால் நாங்கள் நாட்டுக்கு ஆட போனா நாடகம் போனா 1ஆம் இடத்துல வருவோம். எங்களுடைய அப்பா 1368 CN முருகேஷ் மாத்தியா அந்த கார் தான் போய் வருவோம். அப்ப தாமூல விலாசல் எங்களுக்கு எல்லாம் விட்டலியின் சாம்பார் அப்பா தன்னை காசில வாங்கி தருது. அப்படிப்பட்ட என்னுடைய தந்தையார், அப்படி ஒரு சுற்றாடல் சூழல், எனக்கு வாழ்ந்த அன்பான தம்பினர், ஒரு சகோதரி வந்து கடைசி வரைக்கும் இருக்கிற பாருங்கள், என்னுடைய தம்பினர், என்னுடைய அம்மா அப்பா, எனக்கு வாய்த்த என்னுடைய மனைவி. ஏனென்றால் நான் அறைக்கு போனா அவங்க வந்து அறை தட்ட மாட்டான், சாப்பிடவான் போன்னு கேட்க மாட்டான். எனக்கு கிடைச்சிருக்கிற என்னுடைய அன்பு மகள் அபிரா, என்னுடைய அப்பா சாப்பிட வாவென்றா என்று வந்து அந்த இடத்துல தட்டுவாள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவுகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அப்ப அந்த வகையில் இந்த புத்தகத்தை எழுதி வெளியிடுவதற்கு நீண்ட ஆவல் எடுத்தது கடம்பேஸ்வரன் சாருடைய ஒரு அன்பான ஒரு அனுசரணை. அவர் இந்த இடத்துல இருக்க வேண்டும், ஆனால் அவர் இந்த இடத்துல வரவில்லை. இருக்கிறவர்கள் எல்லாரும் நான் படித்த ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் அல்லது என்னோடு படித்த மாணவர்கள் ஆசிரியராக இருப்பது, அல்லோடு அல்லது என்னிடம் கற்று உயர்ந்த இடத்தில் இருப்பது. இளங்குமரன் வடபிராந்திய கணக்கு ஆய்வாளர் வடமகான், வங்கி முகாமையாளர் சாவச்சேரி சுதர்சன். அப்படி பார்த்தால் எல்லாம் உயர்ந்த ஆக்கள் என்ன படிச்சு நல்லா வந்த ஆக்களா இருக்கிற ஜெயக்குமாரன் என்ற ஒரு மாணவன் தான். முந்தி கொஞ்சம் எனக்கு பயம், இப்ப பிள்ளைகள் பிறந்து திருமணம் செய்த பிறகு கொஞ்சம் பயம் குறைவேனா. இப்ப அவன் சொல்லி நான் கேட்க வேண்டி கிடக்குது, என்ன இல்லை. அப்படி அவரும் என்னுடைய மாணவன். அந்த வகையில பார்த்தா நல்ல பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், என்ன முத்தாசு உள்ள பிள்ளைகள். இவை எல்லாத்தையும் ஒரு கூட்டு முயற்சி தான் என்னுடைய தாக்கம். என்னுடைய அன்புக்குரிய போற்றக்கூடியவர் எங்களுடைய பரமசிவம் பிள்ளையா. அவர் ஒரு சித்த வைத்தியத்திலே பேர் பெற்றவர். அவர் சொல்லியிருக்கிறார், மிக விரைவாக நீ ஒரு மருத்துவ சம்பந்தமான நூல் வெளியிட வேண்டும் என்று. ஐயா உண்மை, உணவே மருந்தென்ற நூலை நான் உங்களுக்கு
2 மாதத்துல கைகளில் தவண தருகின்றேன். அதை உங்கள் தலைமையில் நீங்கள் வெளியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்பதை கூறி என்னுடைய 3 நிமிடத்தை அடைந்த நிலையினால் கூடையில் இதுவையில் காயும் பொழுது கொப்பளிக்கும் தமிழ் வெள்ளம் போய வேண்டும். பாடுதல் நூதல்லி நடக்கும் பொழுது வாய்ந்த தமிழ் காற்றென்னை காய வேண்டும். பாடையிலே படுத்தூரை சுற்றும் பொழுது பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் கரையும் பொழுது ஒரு தமிழை சலசலத்தோட வேண்டும் என்று தாயாம் தமிழை வாழ்த்து வணங்கி உங்கள் விருந்தினர்களுடைய பாதங்களையும் என் நெஞ்சாரை ஏற்றிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.